அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த 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 க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பானா லைக் ரவுத்தர் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது. அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல. அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம். அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்களோ இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் இந்த கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசுப்ரமணியம் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்தால் எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி மன்சூர் அலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேரோட்டம் இன்றைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் டேன் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். செல்வமணி சார் சொன்ன கழுத்தில் உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணா வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான்
எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர. கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலே சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்றைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை இவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார், நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இன்னைக்கு யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமாக இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல, பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உன்னை உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னோட எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடக்கிறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்சாதி எங்கள் ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார். நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையோன்னு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்களும் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும்ன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்றைக்கி லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்றைக்கி கேப்டன் இல்லை, அன்றைக்கி நான் பிறந்தேன், ஆனால் இன்றைக்கி அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதிலாக நம்ம அங்கே போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்றைக்கி நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன். இல்லை நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன், முடிச்சுட்டு நாளைக்கு காலை நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாகருக்கு இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன்ற போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன்.
கேப்டன் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி. ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க எங்கள் அப்பாவை நினச்சிட்டே தான் நான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்க நான் அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபா இங்கே நான் நிற்கிறேன். எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் அழுதுட்டு கூட நிறைய சொன்னேன், அழுது மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ.